சீமானுடைய காருக்கு வந்து நைட்டில் யாரோ ஒருத்தன் வந்து வண்டியில் வந்தவங்க பெட்ரோல் கொண்டு அடிச்சிட்டாங்க வீட்டில். அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா சீமானை வந்து தலைவர் வந்து வர சொல்லிட்டார். தலைவர் போட்டு விட்ட செயின்லாம் இப்போவும் போட்டுருக்கு போக்கல $1 டெய்லர். எத்தனை மாதத்துக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்த ரிப்போர்ட்டை அந்த ஒரு நாள் ஷூட் பண்ணதை முழுக்க மனப்படமாக எடிட்டர் சொல்லி மிரண்டுட்டாப்புல எடிட்டர். என்ன சார் நீங்கள் இப்படி எப்படி சார் சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏன் கூட்டணி போகலை, நீங்கள் ஏன் விஜயை எதிர்க்கிறீங்க, ரஜினி வந்து அரசியலுக்கு வர பண்ணுவாரா, நீங்கள் ஏன் எப்படி தடிச்சு இப்படி ஒரு 4-5 கேள்வி இருக்குது. அண்ணன் வந்து அரசியல் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே சின்ன சின்ன அமைப்பு ஆரம்பித்தாலே ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினாலே நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க. ஆரம்ப கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் தான் கூட இருந்திருக்கீங்க. என்ன மாதிரியான அச்சுறுத்தல் மாதிரிலாம்? அதெல்லாம் நெருக்கடிலாம் நிறையா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட காரு வந்து இல்லை. டைரக்டர் பாலா இருக்காப்புல, அவருடைய கார் தான் ஒரு பிளாக் கலர் என்டோவர். அதுதான் நம்மக்கிட்ட அவர் கொடுத்த கார் தான், அதுதான் வச்சுருந்தோம். நம்ம வீட்டில் வந்து அப்போ கேசவரத்தி பஸ் ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு உள்ளக்க, அங்கே இருக்கிறோம். சீமானுடைய காருக்கு வந்து நைட்டில் யாரோ ஒருத்தன் வந்து வண்டியில் வந்தவங்க பெட்ரோல் கொண்டு அடிச்சிட்டாங்க வீட்டில். பெட்ரோல் கொண்டு அடிச்சிட்டாங்க. அதில் அது வெடிக்கலை, உடையலை. அது கரெக்டாக போய் காருடைய வீலுக்கிட்ட இருந்துருச்சு. வீசிட்டு போயிருக்காங்க, கீழே உடையல. அது உடையல, அந்த வீலுக்கிட்ட போய் எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்குது. டயர்கிட்ட எரிஞ்சதுனால டயர் வந்து அப்படியே இதாகி இலகி காற்று வெளியாயிருச்சு. காற்று புஷ்ஷுன்னு வெளியானதுனால அதை அணைச்சிருச்சு. அது சரி. இல்லைன்னா காரு பெருசாக டேமேஜ் ஆகிருக்கு. டயரு அந்த கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதை மாத்திரம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் த்ரெட்டன்லாம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு மேலாம் நாங்கள் சும்மா இருப்போமா? அப்போ நமக்கு வந்து ராஜேந்திரன், பாலிச்சாமி, மச்சான் பாலிச்சாமி, அவங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. இது இருக்குல்ல ஜல்லி கல், அதெல்லாம் மூட்டை கல்லை எடுத்துக்கொண்டு மேலே வச்சுக்கிட்டு மொட்டை மேலே இருந்திருக்கோம் அந்த டைமில். ஆமாம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது இப்போ அது காங்கிரஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம குறிப்பாக யாருன்னு தெரியல. அது அப்படிலாம் நம்ம வந்து இதை சொல்ல முடியாது. அவருக்கு எதில் இப்போ அதிகமாக நாட்டம், சினிமாலையா இல்லை அரசியல்லையா? இல்லை, சீமான் வந்து முழுக்க வந்து அவர் அரசியல்வாதியாக ஒரு கலைஞனான்னு கேட்டால் சினிமாக்காரர் தான். 100% சினிமாக்காரர். அதிலேருந்து அவர் வந்து வெளியவே வர முடியாது. ஆனால் என்னென்னா சூழல் வந்து அப்படி இல்லை. ஏன்னா இடையில வந்து இவங்க மூலமாக தலைவர் வந்து வர சொல்லிட்டார். சீமான் வந்து அரசியல் இதெல்லாம் பேசுகிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தலையிடும்போது அப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா சீமானை வந்து தலைவர் வந்து வர சொல்லிட்டார். அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிட்டோங்க. எத்தனை நாள் இருப்பாங்க? நீங்கள் இருந்து கூட தான் இருந்தீங்க? 27 நாள் இருந்தார். 27 நாள் இருந்தார். 20 நாளுக்கு மேலே தான் இருந்தார்பான்னு நினைக்கிறேன். அவருக்கு போனதுலேருந்து திரும்ப வர்றவரெலாம் எனக்கிட்டலாம் கனெக்ஷனே இல்லை. அங்கேருந்து கிளம்பி போகிறதுலேருந்து திரும்ப வர்றவரெலாம் என்கிட்ட கனெக்ஷனே இல்லை. போக சொல்லிட்டு போனாங்க. ஆமாம், நாங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து அனுப்பிச்சி விட்டோம், விட்டோம். போயிட்டு வந்தார். வரும்போது 1-2 ஃபோட்டோ இருந்துச்சு தவிர பெருசாக இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் போங்க கொடுத்து விட்றோன்னு சொன்னாங்க. கொடுத்துலாம் விட்டாங்க, இங்கே தான் ஏதோ இது பண்ணிவிட்டாங்க. அது போயிட்டு வந்தார். அவர் இப்போ வரும்போது தலைவர் போட்டு விட்ட செயின்லாம் இப்போவும் போட்டுருக்கு போப்பில் $1 டெய்லர். செயின் கொத்தாக இருக்கும். அந்த மாதிரி செயின்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. தலைவர் போட்டு விட்டது ஞாபகத்தை வச்சுருக்கணும். தமிழ் ஒரு இது போட்டு விட்டுருந்தார். வந்திருந்தாப்புல ரொம்ப. அதுக்கு பின்னால் தான் வந்து தலைவருக்கு போயிட்டு வந்த பின்னால் தான் இங்கே வந்து சீரியஸ் ஆகுது. ரொம்ப தொடர்பில் இருந்தோம். சூசைட் நேம் பேசுவார், ஸ்கைப்பில் பேசுவார். தலைவர் பேச மாட்டார், சூசைட் நேம் பேசுவார். நானே அட்டன் பண்ணியிருக்கேன். சேலம் பிரச்சாரம் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம், எல்லா ஃபோனும் என்கிட்ட தான் இருக்கும் இதுக்கு போகும்போது. அப்போ பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு புரியல, அப்புறமா தான் சூசைட் நேம் பேசுகிறாரு. அப்புறம் ஆனால் நான் வந்து இப்போ தான் பிரச்சாரம் முடிச்சு போயிட்டுருக்கேன், அறைக்கு போனோன்னு உங்களை பேச சொல்கிறேன், அவசியம் பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். சூசைட் நேமுக்கு நாங்கள் ஒரு நாள் பேச போகிறோம் அப்படின்னா முத நாளே சொல்லிடுவாங்க,
டைம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டயத்தில் போய் உட்காந்து ஸ்கைப்பில் தான் பேசுவாப்புல. அந்த மாதிரி தொடர்பில் இருந்தோம். ஸ்கைப் அண்ணன் கூட ரொம்ப தொடர்பில் இருந்தோம். அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. அவங்க கேட்ட விஷயம்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டாங்கன்னா, அந்த பால் ட்ரெஸ்ஸு சைக்கிள்லாம் பால் ட்ரெஸ்க்கு அது அலுமினிய தகடு கேட்டாங்க. கருணாநிதியை சந்திக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணோம். எல்லா வழிகளும் ஜெகத் ஹஸ்பார்ட்ட கனிமொழிகிட்ட இந்த மாதிரி சொல்லி அவரை பார்த்துடுங்க அப்படின்னு தலைவர் சொன்னதை போய் பார்க்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி எதுவுமே வந்து ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம்னா வாங்கினா தானே. ஆமாம், நீங்கள் வாங்கவே மாட்டீங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க ரிசீவ் பண்ணவே இல்லை. அதை கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அவங்க முடிய மாட்டாங்க. அது வந்து சரி பண்ணணும்னு நினச்சா தானே உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சரி பண்ணணும்னு நினைக்காதவங்க எப்படி உங்களுக்கு அது பண்ண முடியாது. இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா, பிரச்சனைகள் வந்து ஈழ பிரச்சனைகளை பேச 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 ஆல்மோஸ்ட்டு திமுகவுக்கும் எம்எலுக்கு வந்து ஒரு பெரிய முட்டாயிடுச்சு பேச. அதாவது கருணாநிதி வந்து நீங்கள் பாருங்கள், அவர் வாழ்நாளில் ஒரு யாராவது மாற்றுக் கட்சிக்காரங்க இல்லை ஏதோ இதில் இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று அவர் நேரடியாக பதில் சொல்லிடுவார், இல்லைன்னா யாரையாவது விட்டு சொல்லுவார். தெரியுமா? அவங்க இன்னொன்று அவங்க பெரிய திறமையாக நினச்சது, ஒரு சமூகத்திலேருந்து பேசுனாங்கன்னா அந்த சமூகத்தில் கட்சிக்காரனை விட்டு பதில் சொல்லுவார். அவருக்கு பழக்கமே அதான் கருணாநிதி. ஆமாம், இப்போ வன்னியர் சமூகத்திலேருந்து ஒரு பிரச்சனை கிளம்புது அப்படின்னா அவர் கட்சிக்குள்ளே வன்னியர் வச்சுருக்காருல்ல, அவரை சொல்லி நீ பதில் சொல்லு அப்படிங்கிறது. ஒரு தேவேந்திர சமூகத்திலேருந்து ஒரு பிரச்சனை அப்படி வருது அப்படின்னா கட்சிக்குள்ளே இருக்க ஒரு தேவேந்திரை வச்சு பதில் சொல்கிறது. இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா கூட முறை சொல்லிட்டு எழுதிடுது. அப்படி பதில் சொல்லால் சீமான் ஆரம்பித்து சாகரவர்களும் கருணாநிதியால் பதில் சொல்ல முடியல. சீமானுக்கு எப்போவுமே பதிலே சொல்ல முடியாது. அப்படி பதில் சொல்ல முடியாமல் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, சீமான் மேலே வழக்கு. பேச பேச வழக்கு 3 தேசிய பாதுகாப்பு 9 வழக்கு. அப்போ நான் தான் எல்லாமே பார்ப்பேன். நிர்வாகம் வந்து அப்போ தான் நான் தான் பார்த்துட்ருக்கேன். சந்திரசேனன் தான் எல்லா வழக்கையும் பார்த்தாரு. நான் தான் அங்கங்கே போயிட்டு எல்லாமே பண்ணுவேன். தேசிய பாதுகாப்பு வழக்கு கூட ஒரு வழக்கு கூட சரி இவருக்கு ஜாமீன் கொடுங்க, வாய்தா தள்ளி போடுறோம் அப்படிலாம் எந்த வழக்குமே இல்லை. எல்லா வழக்குமே டிஸ்மிஸ் தான் பண்ணாங்க. சரி, இது பேசுனது சரி, அவர் வந்து பேசுனது வந்து தப்பு இல்லை, அதனால் விடுதலை பண்ணுங்க தான் சொன்னாங்களே தவிர இதற்கெல்லாம் தள்ளி போடுங்க, அடுத்த வாரம் பயில் போடுங்க அப்படிலாம் எந்த வழக்குமே பண்ணலை. அது சொல்லப்போனால் சீமானை வந்து வளர்த்து விட்டதே கருணாநிதி தான். வளர்த்து விட்டதே கண்டுக்காம இருந்தால் கூட அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கவே மாட்டாப்புல. தூக்கி உள்ளே வச்சாப்புல இல்லை, 6 மாதத்துக்கு மேலே உள்ளே வச்சாப்புல இல்லை, அங்கே போய் மெருகாகி வந்துட்டாப்புல. சீமான் மாதிரிலாம் குறிப்பெடுத்து படிக்க முடியாது, படிச்சுட்டு மெமரி பண்ணவும் முடியாது. வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, அவள் வீட்டுக்குள்ளே லைப்ரரி இருக்குது, குறைஞ்சது 10,000 புக்கு இருக்கும். சரி 10,000 புக்கை வாங்கி அடுக்கி வச்சுருக்கான்ட்டா 10,000 புக்கையும் படிச்சிருப்பாப்புல. எத்தனை மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு ஏதோ ஒரு அவசர செய்தி இல்லை, நம்ம சரி செய்தியை கடத்திடுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை குறிஞ்சி இதை போடுறோம்னு வச்சுங்களேன், 3 மணிக்கு கூப்பிடப்பட என்னண்ணே தூங்கலையா அப்படின்னு கேட்பாப்புல. 3 மணிக்கு. இது ஒரு நாள் தான் நடந்துச்சான்னு கேட்டால் பல நாட்கள் நடந்திருக்கு. தூங்க மாட்டல, அப்படியே புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிறது, புத்தகத்தினுடைய எதுவாக இருந்தாலும் சும்மா ஓரலாக படிக்கிறதே கிடையாது, அதை வந்து குறிப்பெடுத்துக்கிறது, இல்லைன்னா ஒரு பென்சிலை வச்சு அதை அண்டர்லைன் பண்ணி அப்படி வச்சுக்கிறது, அப்படி பேசி அப்படி தான் படித்த பழக்கம். இவர் படிக்கிறார்ல புத்தகம், இப்போ இவ்வளோ 10,000 புக்கு இருக்குது படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு மேடையில் ஏதாவது பேசுகிறது, ஏதோ ஒரு டாபிக் பேசுவார்ல, அன்றைக்கி படித்து குறிப்பெடுத்திருந்தார்ல, அந்த மேட்ரு கரெக்டாக அவருக்கு வந்து விழுவும். மண்டையில் ஏற்கனவே இங்கே எங்கே குறிப்பெடுத்தாலும் மண்டையிலையும் ஏற்றி வச்சுப்பாப்புல. ஏதாவது ஒரு விஷயமா பேசும்போது என்றைக்கோ படித்த விஷயம் கரெக்டாக வந்து மண்டைக்கில் வந்து சேரும். அப்போ அசாத்திய திறமை சில விஷயங்கள்லாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். பாஞ்சாலங்குறிச்சி படம் ஷூட்டிங் போயிட்டோம் பொள்ளாச்சியில், எல்லோரும் நானும் அங்கே தான் இருந்தேன். பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் 4 கழிச்சு 1 வாரம் கழித்து அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சம்பளம் கேட்குறாங்க.
நமக்கு படம் கொடுத்ததே பெரிய விஷயம், நான் கேட்க முடியாது, நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசி சம்பளம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் அவங்க ஸ்ட்ரைக்கு, அவங்க ஷூட்டிங் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக்கு. ரெஸ்டன்லாம் ஆமாம், 7 பேரில் 5 பேர் 2 பேர் தான் புது பசங்க. அவங்க 2 பேரும் மாத்திரம் இருக்காங்க, மற்றெல்லாம் இல்லை. கூட நான் ஒரு ஆள், இப்போ அண்ணே நீ வா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். போய் அங்கே ஒரு சினிமான்னா எப்படி சொல்லிட்டா அப்படின்னா, அண்ணே பசங்க அவங்ககிட்ட சொல்லி காஸ்டியூம் எந்தெந்த காஸ்டியூம் பார்த்துக்க, என்ன பண்ண போகிறோன்னு பாரு அப்படின்னு. காஸ்டியூம் எந்த ட்ரெஸ்ஸு அதான் தெரியும்ல, ஒரு சீன்னா அதில் எந்த ட்ரெஸ்ஸு போடணும், என்ன போட்டு வைக்கணும், என்ன மாதிரி இருந்திருக்கணும். முன்னால் சீன் எடுத்திருந்தா அந்த சீன்னா கண்டினியூ பண்ணால், அந்த கண்டினியூட்டி இல்லைன்னா பண்ணவே முடியாது. அப்போ அது வேணும். எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதணும், என்ன சீன் எடுக்கிறோம், அதில் எத்தனாவது ஷாட் எடுக்கிறோம், அது எத்தனாவது ஷாட்டில் எத்தனாவது இது வந்து சீன் வந்து டேக்கு ஓகே டேக் ஆச்சு அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு ரிப்போர்ட் எழுதினா தான் நீங்கள் போய் அங்கே போய் எடிட் பண்ணும்போது எடுக்க முடியும். அப்போ ஃபிலிமு ஒரு சீனுக்கு வந்து எத்தனை ஷாட் ரெடி ஆகுதுன்னு தெரியாது, எத்தனாவது ஷாட்டு ஓகே ஆகுதுன்னு தெரியாது, எத்தனை டேக்கு போகுதுன்னு தெரியாது, அதில் எந்த டேக்கில் ஓகே டேக்குன்னு தெரியாது. அதில் ரொம்ப எழுதலைன்னா கஷ்டம். ஒரு 30 டேக் எடுத்திருக்காங்க, அதில் வந்து 2-3 ஓகே டேக்குன்னா அப்போ அந்த 30ஐயும் பார்த்து அது மாதக்கணக்கில் ஆயிரும். அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி எண்டு கிளாப் மாத்திரம் கொடுத்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து அசிஸ்டன்ட் ஷூட்டிங் போகணுன்னா பதறிட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் போச்சு. ஒரு நாள் மாத்திரம் எடிட்டிங் ரிப்போர்ட்டு எதுவுமே எழுதலை. படம் முடிஞ்சிச்சு. 47 நாள் ஷூட்டிங் நம்ம முடிஞ்சுது. அதில் புறப்பட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். 1 மாதம் ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 நாள் இருக்கும். அதோட அப்படியே விட்டீங்க, இங்கே வந்துட்டீங்க. சரி, இடையில அடுத்த ஒரு இது இருக்குது, ஷெட்யூல் இருக்குது. இப்போ எடுத்தது வரலாம் எடிட்டிங் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போய் உட்காடுறோம். உட்காந்தா அந்த ஒரு நாள் ஷூட்டிங் எடிட்டிங் கிடையாதுல்ல, எடிட்டர் எப்படி கட் பண்ணுவார், கட் பண்ணவே முடியாது. அப்போ சீமான் போய் உட்காந்து இந்த சீன் எடுத்திருக்கோமா, இதில் வந்து இத்தனை டேக் எடுத்திருப்போம், ஒருவேளை 3வது டேக்கே ஓகேயாக இருக்கும், ஆனால் அதை விட பெட்டராக வேணும்னு சொல்லிட்டு ஒரு 7 டேக் கூட போயிருக்கும். 7 டேக் எடுத்தால் இதை விட பெட்டராக எடுக்க முடியலன்னு சொல்லும்போது சரி அது 3வது டேக்கே ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ இந்த 7 டேக் எடுத்ததில் 3வது டேக்கு தான் ஓகே ஆச்சுன்னு சீமான் அங்கே உட்காந்து சொல்கிறாப்புல. எத்தனை மாதத்துக்கு முன்னால், 1 மாதத்துக்கு முன்னால் நடந்த ரிப்போர்ட்டை அந்த ஒரு நாள் ஷூட் பண்ணதை முழுக்க மனப்படமாக எடிட்டர் சொன்ன மிரண்டுட்டாப்புல எடிட்டரு. என்ன சார் நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அதெல்லாம் சாத்தி நினைவாற்றல எவரும் செய்ய முடியாது. சினிமாவில் யாராவது இந்த மாதிரி செஞ்ச முடியுமான்னு சொல்லுங்கள், சொல்லவே முடியாது. இதை வந்து நம்பவே மாட்டாங்க. இப்படி நடந்துச்சா சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட இந்த பசங்க எல்லாருக்குமே தெரியும் யார் யார் இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. மாரிமுத்துன்னு நம்ம வந்து இந்த எதிர்நீச்ச சீரியலில் நடித்தால குணசேகரன் கேரக்டர் மாரிமுத்து வந்து நம்ம பிரதர் அசோசியேட்டாக இருந்தார். இப்போ அவருக்கெல்லாம் தெரியும். இந்த ராசேர்னு இப்போ இவங்க விஜய் படம் எல்லாம் படம் பண்ணுறாப்புல. ராசேர்னு ஒருத்தர் இருக்கார், இலங்கைக்காரர். அவர் வேலுன்னு ஒரு நிறைய பசங்க தம்பி இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நடந்தது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இதாக இருப்பாப்புல. ஒரு இதில் விஷயத்த செய்யவே முடியாத அசாத்திய திறமை, இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு மாற்றத்திற்கான மக்கள் மனம் நடக்குது. இதற்கு முன்பாக நடந்த பெரிய மேடை இது, கட்சி கூட்டமா பெரிய கூட்டமா இது? கட்சி கூட்டம் பெரிய கூட்டம்னா ஈழ பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தது. அப்போ வந்து இதில் இருக்குல்ல, நம்ம இது மாயாண்டி குடும்பத்தார் ஷூட்டிங் நடந்தது. மாயாண்டி குடும்பத்தார் ஷூட்டிங் பொள்ளாச்சியில் நடந்துகிட்டு, பொள்ளாச்சியில் இல்லை பெரியகுளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வழக்கறிஞர் சங்கம் திருநெல்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணுறாங்க. வழக்கறிஞர் சார்பாக திருநெல்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணுறாங்க. அப்போ சீமான் பேச வைக்கிறதுக்கு அங்கேருந்து வர்றாங்க கேட்குறதுக்கு. இப்போ நம்ம கட்சியில் சிவகுமார் இருக்கா அப்படி இல்லை, அவன் வந்து பொருளாளராக இருந்தான். தலைவராக வந்து முத்துராமலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார், தலைவராக இருந்தார்.
அவங்க எல்லாருமே ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷாட்டில் இருக்காப்புல சீமான். அவன் என்கிட்ட தான் வந்து சொன்னாங்க, வந்தோன்னே சொன்னாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஷார்ட் முடிஞ்சோன்னா பேசுவோம்னு சொல்லி அப்புறம் ஷார்ட் முடிஞ்சோன்னா கூப்பிட்டு சொன்னால் பேசினோம். பேசுகிற நம்மளும் வந்து எல்லாருக்கும் போகிறது தானே, அப்போ வழக்கறிஞர் பண்ணுறதுக்கு ஏன் போக மாட்டார், நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாப்ப. இதுக்கு இடையில என்ன ஆகி போச்சுன்னா, பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம், நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் போகவே இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். இவரை உதயராஜ்னு நம்ம ஃப்ரெண்டு இப்போ ஹைதராபாத்தில் இருக்காப்பு, அவனுடைய அக்கா கல்யாணம்னு நினைக்கிறேன். அங்கே போயிருக்கோம். போகும்போது நீங்கள் ரூமில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு வழக்கறிஞர் சங்கம் போராட்டம் நடத்துது பாண்டிச்சேரியில். அங்கேருந்து அங்கே வந்து சீமான் வந்திருக்காரா, அவரை பேச வைப்போம், அது நல்லாயிருக்கும், அவரை பேச வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வராங்க, வந்து கேட்குறாங்க. சொன்னோடனே சரி போகும்போது அப்படியே பேசிட்டு இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், சரி வரும்போது அப்படியே பேசிட்டு போங்க. போய் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாப்லன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே பேசலை. அதில் வேசி மக்களேன்னு பேசிட்டோங்கிறது தான் வழக்கு, தேசிய பாதுகாப்பு. அந்த வழக்கு போட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வழக்கு போட்டாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. பெரியார் திராவிடம் வந்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கிட்ட ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த கூட்டத்துலேயும் பேசணும், திருநெல்வேலியில் வழக்கறிஞர் சங்கம் நடத்துகிற கூட்டத்துலேயும் பேசணும். இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம்னா, சரி ஒரு வேளை அரெஸ்ட் ஆகிறது பரவாயில்ல, ஆனால் இந்த 2 கூட்டத்தை முடிச்சுட்டு தான் நம்ம அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பெரியார் திராவிடம் எம்ஜிஆர் நகரில் நடந்துச்சுல அந்த கூட்டத்தில், நாங்கள் காசெட்டு வழியாக ஒரு வழி இருக்குது, அந்த பக்கமாக போனோம். ஒரு வழி காரை அங்கே அந்த வழியாக கொண்டாந்து வச்சுக்கிட்டோம். கூட்டம் முடிஞ்சோன்னே யார்கிட்டையுமே பேச விடலை, தூக்கி போட்டு நேராக போயிட்டு காசி தேட்டரில் இன்னொரு வண்டி வச்சு அதில் மாற்றிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அங்கே போய் நேராக திருநெல்வேலியில் கூட்டத்துக்கு பேச வந்தால் இப்போ சீமான் அரெஸ்ட் ஆவார், கூட்டம் பேச மாட்டார் அப்படின்னு சிவா வந்து சொல்கிறான். எப்படியாவது வந்து இந்த கூட்டத்தை பேசிடுங்கண்ணே. ஏய் அது பேசாமல் நான் இதுவும் பண்ண மாட்டேன், நீ ஏற்பாடுகளை பண்ணுறான்னு விளம்பரம்லாம் கொடுத்துறான். மாலை முரசு சாயந்தரம் ஈவினிங் சீமான் பேசுகிறான்னு விளம்பரம்லாம் கொடுத்துட்றாங்க. விளம்பரம் பாருங்கள், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, விளம்பரம் கொடுத்தாச்சு. பேசுவாரா பேச மாட்டானா எல்லாம் பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு, ஒரு மாதிரி அழுத்தமாயிருச்சு. எங்களை கொண்டு போய் ஒரு ஆற்றுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சிட்டான் சிவா. மத்தியானம் சாப்பிட்டு அங்கேயே இருந்து சரி அப்புறம் நேராக திருச்செந்தூர் கொண்டு போய் தங்க வச்சுட்டு, ஒரு அறை எடுத்து தங்க வச்சுட்டு, அப்போ எங்கள் கூட வந்து அட்வொகேட் குரூப்பு பூரா ஒரு 4-5 கார் ரெடி பண்ணி வச்சுருந்து எங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. மத்தியானம் தங்க வச்சு சாயந்தரம் அங்கே கொண்டு போய் குளிச்சுட்டு, ஏன்னா ஆற்றுக்குள்ளே எங்கே ரெடியாகி வர்றது, அதனால் அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேருந்து வர்றாப்புல, அங்கேருந்து வரணும் எல்லாத்தையும் மேடையெல்லாம் ரெடி பண்ணி மேடை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஒரு தலைவர் படம் சேவர படமாக தெரில எனக்கு ஞாபகம் இல்லை, கருப்பு மணியன் டிஷர்ட் போட்டிருக்காப்புல, கருப்பு டிஷர்ட் போட்டிருக்காப்புல. திருச்செந்தூர்லேருந்து கூட்டி வரோம் நாங்கள் தான் ஃபுல்லாக தான் வர்றோம், 5 கார் என்னமோ எடுத்துகிட்டு வர்றோம். வந்த உடனே போலீஸ் அரெஸ்ட் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. பசங்க வரிசையாக அப்படி நிப்பாட்டி மேடை ஏற்றி உட்கார வச்சாச்சு. மேலே போய் பார்த்தா நம்ம தோப்பாயா அங்கே உட்காந்துருக்காரு. சரி ஐயா இங்கே இருக்கிய அப்படின்னு அவர் அப்போ வயசாகிடுச்சு, நல்லா இதாகிட்டார். அப்புறம் பேசி சரிங்கய்யான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து மேடையில் வைப்பேன். அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாப்புல. அந்த மேடை ஒரு 10,000 பேர் இருக்கும். அப்போயே 10,000 பேர் இருக்கும், நின்றுக்கிட்டு பார்த்தாங்க. 2 மணி நேரமும் பின்ட்ராப் சைலண்ட். சீமானுடைய உச்சக்கட்ட பேச்சு அதான். நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 சிடி, அப்போ சிடி நம்ம இளையாங்குடி பசங்க அங்கே புதூர் பசங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட 8 ரூபாய்க்கு ஒரு சிடி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா 8 ரூபா கொடுக்கணும். நான் ஒரு 5000 சிடிக்கு மேலே எடுத்து அப்போ போயிட்டேன். அந்த கேசட்டு அவ்வளவு பாப்புலர் ஆச்சு. அதுதான் சீமானுக்கு வந்து பெரிய மேடைன்னு சொன்னால் பெரிய இது அப்படின்னா சீமானை உச்சம் முண்டி பேச வச்சது அந்த இதுதான் பெருசாக இருந்தது. தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி தோல்வியை பெற்றுட்டே வருது. இன்னைக்கு நீங்கள் அண்ணன் கூட இருக்கீங்க, நீங்களாம் வந்து கூட்டணி போக சொல்ல மாட்டீங்களா? தம்பி நீங்கள் சோர்ந்துருவாங்களா, கட்சியில் கூட சோர்ந்துருவாங்கல்ல, இது எல்லாரும் வைக்கக்கூடிய விவசாயமாக இருக்குது. ஏன் சீமான் வந்து கூட்டணி போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுங்க, சீமான் பல தடவை சொல்லிட்டாரு. இது எப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் வச்சுக்கிறாங்க, ஒரு 4-5 கேள்வி வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் ஏன் கூட்டணி போகலை,
நீங்கள் ஏன் விஜயவே எதிர்க்கிறீங்க, ரஜினி வந்து அரசியலுக்கு பண்ணுவாரா, நீங்கள் ஏன் இப்படி தனிச்சு இப்படி ஒரு 4-5 கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை தான் தொடர்ந்து கேட்குறது. அவர் ஒரே கேள்விக்கு ஒரு 100 தடவையாவது பதில் சொல்லிருப்பார். 100 தடவை பதில் சொன்னாலுமே யார் தமிழர் அப்படின்னு கேட்குறது 100 தடவையும் சொல்லியிருப்பார். அப்போ ஒரு பத்திரிகையாளராக அதை பார்த்துருக்கணும்ல. ஒரு பத்திரிகையாளராக சீமான்ட்ட இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அவர் பதில் சொல்லியிருக்காரா, அந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. அவங்க மண்டையில் முடிவு பண்ணி வச்சுக்கிறது. நேராக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏன் வந்து விஜய் எதிர்க்கிறீங்க, அதில் இது சரி இதை சொல்லிடுறேன். எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்கள கூட்டணி போகலை, சரியா, இதுவரையிலும் கூட்டணி இதுக்கு சீமானு விளக்கம் சொன்னது தான் நான் சொல்கிறேன். கூட்டணி போனவங்கெல்லாம் இதுவரையிலும் கூட்டணி போனாங்கல்ல, இது பூரா நமக்கு தான் இது இருக்கே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, முன்னோர்கள் கொடுத்தது இருக்கு, அவங்கவுங்க யார் யார் என்ன பண்ணுனாங்கிறத இருக்கு, வரலாறு இருக்கு. விஜயகாந்த் தனித்து நிற்கிறவர்களும் 10% வரை ஓட்டு வாங்கினார். இப்போ 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 நிலைமை என்ன, கூட்டணி போய் நிலைமை என்ன, திரும்ப என்னாச்சு, திரும்ப வந்து இப்போ என்னாச்சு, யார் கூட்டணி போய் திமுக பாதியாக பிச்சுட்டு போன வைகோ என்னாச்சு, எல்லாத்தையும் தூக்கி கொண்டு இப்போ அடமனை வச்சுட்டியல்ல. சீமான மறுபடியும் கூட்டணி போனால் இது நல்லது சொல்றீங்களா கெட்டது சொல்றீங்களான்னு தெரியல எனக்கு. சீமானு கூட்டணி போனால் அதோட தமிழ் தேசியம் மூடப்படும், மூடு விழா நடத்தப்படும். அது உண்மையா உண்மை இல்லையா? ஆமாம். அப்புறம் என்ன கூட்டணி? இல்லை இன்னொன்று கட்சி இப்படி தனிச்சு நின்று வந்து அவர் வந்து பணத்திற்காக தான் கட்சி நடத்துறாரு, திருநீதி வாங்கி கட்சி நடத்துறாரு, அவருக்கு சம்பாத்தியத்தை பெருக்கணுன்றதுக்காக கூட்டணி போனவரை இவ்வளோ காசு வராது. ஆனால் தனிச்சு நின்னோம்னா தமிழ் மரம் காசு தராங்க, அதுக்காண்டி தனிச்சு நின்று பணத்திற்காக தான் அவர் கட்சி நடத்துறாங்கிறாங்களா? தம்பி, இவருடைய கேரக்டர் யாருக்குமே தெரியாது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். எதுக்கு கூட்டணி போகலை, போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கூட்டணி போனால் அதான் சொல்கிறேன், தமிழ் தேசியம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா காசுக்காக தான் அவர் வந்துடுறாரு, வாங்குகிற காசு அவர் வச்சுக்கிறாரு, கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு நிறைய சீமானுடைய கேரக்டர் நான் கூட இருந்து பார்த்தேன். புரியுதா? நான் ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து நான் வெளியே வந்தேன்ல, அதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ வீடாவது அப்போ இருந்துச்சு, இப்போ வீடு கூட கிடையாது, கூடவே நான் இருக்கேன் நான். புரியுதா? அவருடைய சர்வேகளுக்கு தான் சில இதை பயன்படுத்துகிறாரு. கார் எடுத்துக்கிறாரு, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா ஃப்ளைட்டில் போக வேண்டியிருக்கு, இதுதான் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு படம் வந்து கமிட் பண்ணோம், அவருக்கு சம்பளம் வந்து 6 பாட்டு பண்ணி கொடுக்கணும், டைரக்ஷன் பண்ணி கொடுக்கணும், 1 லட்ச ரூபா சம்பளம், சரியா? சரி அப்படின்னு சொல்லி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் சில இடத்துல ப்ரொடியூசர் நமக்கு செட் ஆகலை, அதோட அந்த படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர் என்ன பண்ணார், 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்தார், சூட் கேஸில் எடுத்துகிட்டு வந்து, சீமான் இந்தாங்க கதை காசு, நான் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா சம்பளம் பேசினேன், இதில் 5 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ணி இந்த பாட்டை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லைன்னா உங்கள் அண்ணன் ரவி அண்ணன் பேரை போடுங்க, டைட்டிலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே வேணாண்ணே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. 90ல் நான் சொல்கிறது 5 லட்ச ரூபா வாங்கியிருந்தா நாங்கள் வாழ்க்கை அன்னைக்கே செட்டில் ஆகிருக்கோம். வேணான்ட்டாப்புல.